அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மிஸ்ஸஸ் செஃப். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது கிறிஸ்பியான பொட்டேட்டோ பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு முன்னால் நீங்கள் என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் 2 பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கிறேன். அதை நாங்கள் ஸ்லைஸ் சைஸாக கட் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி துண்டுகள் தான் கட் பண்ணி எடுத்தது. பிறகு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கடலை மாவு 1/2 கப், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், black pepper 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. பிறகு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா தண்ணியையும் ஒரே தடவையில் ஊற்றிக்கொள்ள வேணாம். இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக கழுவி வச்ச பொட்டேட்டோவை இப்போ நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அதில் உள்ள தண்ணி எல்லாமே போகிறதுக்காக நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி அதில் உள்ள தண்ணி எடுத்தேன். அடுத்ததாக மீடியம் ஹீட்டில் வச்சு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. பிறகு நாங்கள் செஞ்சு வச்சுருந்த கடலை மாவில் டிப் பண்ணி பொட்டேட்டோ ஸ்லைசஸை பிறகு ஃப்ரை பண்ணிக்கோங்க. டீ டைமுக்கு ரொம்பவே அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிடும். எங்களுக்கு வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டே டீ டைமுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் இது. கோல்டன் கலர் வரும் வரைக்குமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இறக்கி விட்டுக்கோங்க. எங்களோட கிறிஸ்பியான பொட்டேட்டோ பக்கோடா ரெடி ஆகியாச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.